வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாழ்க்கை பயணம் எபிசோட் 19. இன்னைக்கு 5 மணி போல் எழுந்திரிச்சு ஒரு ஓட்டத்தை போட்டலான்னு முடிவு பண்ணிட்டோம், நானும் என் நண்பரும். அதுக்கு தான் அப்புறம் கிளம்பியாச்சு. சரி, ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப் அண்ட் டவுனு எத்தனை கிலோமீட்டர் ஓடுறோன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, அப்படியே பார்த்து தான் பார்த்துருங்க. யூடியூப்பில் ஒரு சர்ப்ரைஸும் இன்ஸ்டாவில் ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர் அசால்ட்டாக கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே ஸ்பீடாக ஓட முடியல. சரி, அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். வாக்கிங் போட ஆரம்பிச்சிட்டோம். ஓட்டத்தை வாக்கிங் போட்டுட்டு இருந்த கேப்பில் ஒரு ரெஸ்ட் எடுத்துருவோம் ஒரு பேக்கரியிலேருந்து குண்டக்க மண்டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே நடந்தோம்னா லேட் ஆயிரும், 10 கிலோமீட்டர் போக முடியாதுன்னு. அப்படியே ஓட்டத்தை போட்டு என் ஸ்கூல்கிட்டே வந்துட்டேன். எங்கள் ஜிம்ல இருந்து என் பள்ளிக்கூடத்து வரைக்கும் ஓட்டத்தை போட்டுட்டேன். ஒரு 5 கிலோமீட்டர் முடிச்சிருக்கேன். சரி, அப்படியே சன்ரைஸ் ஆகுதுன்னு அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சூரியன் கண்ணுக்கே படலை. ஸ்கூலில் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். இந்த ஸ்கூலில் எனக்கு 12 வருஷம் மெமரிஸ் இருக்குது. சரி, அப்படியே ஓட தண்ணி தாக எடுத்தது. அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு ஒரு வழியாக ஜிம்முக்கு வந்தாச்சு. ஆனால் 6 கிலோமீட்டர் தான் கம்ப்ளீட் பண்ணோம். 10 கிலோமீட்டர் எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்படியே ஜிம்முக்கு வந்துட்டு போன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக ஸ்கூல்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வரும்போது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அதை வச்சு ஜிம்ல கலாய்ச்சிட்டு இருந்தானுங்க. ஓடி டயர்டாக இருந்தது. ஆனால் நம்ம நண்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி தான் ஒர்க் அவுட் போடுறானோ இந்த கால்வழிலையும். அப்படியே நேராக வீட்டுக்கு நடைய போட்ட ஆரம்பிச்சாச்சு. சரி, வீட்டில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும். படி ஏறி பார்க்குறேன், காலெல்லாம் வீங்கி இருந்தது. ஒரு மாதிரி காலெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சது. படி ஏறுறதுக்கு ஒரு 1000 படி ஏறின மாதிரி ஒரு ஃபீலு. அப்படியே காலை உணவாக நம்ம மீன் நண்பர்களுக்கெல்லாம் சோறை போட்டு நான் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன். சரி, ஒரு ஸ்லீப்பிங்கை போட்டால் தான் நிம்மதியாக இருக்கும்னு ஸ்லீப்பிங் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 மணி நேரம் ஸ்லீப்பிங்கை போட்டு எந்திரிச்சு பார்த்தா காலெல்லாம் வீங்கி இருந்தது. அப்படியே காலை உணவாக மீன் குழம்பு இருந்தது. அதை அப்படியே ஒரு கட்டியாச்சு. தூங்கி எழுந்தோடனே ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே காடி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். சரி, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பக்கம் மாம்பழம் இருந்தது. அதை அப்படியே ஒரு கட்டி திருப்பி 1 மணி நேரம் ஒரு தூக்கம். மறுபடியும் கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கால் அவ்வளோதான், மர்க்கையாக தான். இதை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு அதை ஒரு ஆர்டர் போட்டாச்சு. ஆர்டர் போட்டு சன் டிவியை பார்க்குறேன், பிகில் படம் போட்டிருந்தாங்க. அதையும் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு நல்லா போயிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் என் அப்சர்வேஷன் என் மைண்டுக்கு வந்துச்சு. அது நாளைக்கு 4 அப்சர்வேஷன் முடிச்சு சைன் வாங்கணும். அப்படியே அந்த 4 ப்ரோக்ராம் சருன்னு எழுதிட்டு அப்புறம் 1 டஜன் நைட்டாக்ஸ் எடுத்து காலில் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி குழுன்னு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேய்ச்ச கையிலேயே அப்படியே தெரியாமல் கண்ணில் வச்சுட்டேன். கண்ணு எரிய ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, அடுத்த வழக்கில் சந்திப்போம். டாடா, பை பை.